ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து லெமன் ஊறுகாய் தாங்க செய்ய போகிறோம். கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் வினிகரும் சேர்க்காம எப்படி வந்து டேஸ்ட்டாக கடையில் வாங்குகிற மாதிரி லெமன் ஊறுகாய் செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து கசப்பு வராமல் லெமன் ஊறுகாய் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நல்லா ஓரளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனை வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த தோலில் இருக்கிற கசப்பு தன்மைலாம் போகும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு துணி விரித்து நல்லா தண்ணிலாம் போகிற அளவுக்கு காய வச்சிடணுங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா ஊறுகாய் கெட்டு போயிருங்க. நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் டப்பில் வச்சு நல்லா கட் பண்ணிக்கலாங்க குட்டி குட்டியாக. ஸ்டீலு அந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த புளிப்பு தன்மைக்கு உறிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு. இதை வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டுக்கலாங்க. வினிகர் எதுவுமே நம்ம இப்போ சேர்த்த போகிறது இல்லைங்க. அந்தளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்குற மாதிரியே. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி விதையெல்லாம் தூக்கி போட்டுடலாங்க. இப்போ இந்த லெமனில் வந்து நம்ம உப்பு போடணுங்க. 2 கைப்பிடி அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் குலுக்கி விட்டு அடியிலேயே வர்ற மாதிரி உப்பு போட்டுடலாங்க. அப்போ தான் ஃபுல்லாக பிடிக்கும். போட்டுட்டு நல்லா குலுக்கி வச்சிடலாங்க. ஃபஸ்ட் நாள் இந்த மாதிரி இருக்குது. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த நாள் இதை எடுத்து பார்க்கலாங்க. இந்த அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி ஒரு 4 நாள் வந்து நான் நல்லா குலுக்கி வச்சுருக்கேங்க. நீங்கள் காலையில் ஒரு டைம், சாயங்காலம் ஒரு டைம் குலுக்குனிங்கன்னா போதும். இன்றைக்கி வந்து 4 நாள் கழித்து இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அது கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. ரெண்டையுமே நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே இருக்கட்டுங்க. அதில் வந்து உளுந்து எதுவுமே சேர்க்காத வெறும் கடுகு மட்டும் சேர்த்துக்கோங்க. உளுந்து கடலைப்பருப்புலாம் போடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு இந்த அளவுக்கு இந்த பொரிஞ்சு வந்துடணுங்க. அந்த பச்சைத்தன்மை இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நான் வந்து 4 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். நான் வந்து கட்டி பெருங்காயத்தை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் போட்டால் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த லெமன் கட் பண்ணி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா உப்பில், அதை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடலாங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்து வரணும். அந்த எண்ணெய் ஃபுல்லாக எல்லா லெமன்லேயும் ஒட்டி வரணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கடுகு வெந்தயம் போட்ட பவுடரு, அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு நல்லா சூடாகட்டும். அவ்வளோதாங்க, காரசாரமான சூப்பரான லெமன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது கடையில் வாங்கினோன்னா வினிகர் சேர்த்துருப்பாங்க, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது சேர்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம பார்த்திங்களா ஈஸியாக ஹெல்த்தியாக வீட்டிலையே செஞ்சுட்டோம். இது எவ்வளோ நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனாலும் கெட்டு போகாது. ஆனால் தண்ணி மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் நீங்கள் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.